Hi friends, அரிசி மாவு யூஸ் பண்ணி சிப்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம். அதனோட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் எந்த கப்பால தண்ணி எடுத்தோமோ அந்த கப்பால ஒரு கப் அரிசி மாவு எடுத்து இதனோட சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறுங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு காமெடி வீடியோஸ் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் ரோசா ராணி மீடியான்னு இன்னொரு சேனல் எங்களோட இருக்குது. அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காமெடி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க அரிசி மாவு சிப்ஸ் செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாவை நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்ட மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கை பொறுக்கிறதுக்கு சூடு இருந்தால் போதும். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா வந்துடும். இந்த சிப்ஸை குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டா இன்னும் வேணும்னு கேட்பாங்க. இது ஒரு 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன் நான். சப்பாத்தி தட்டக்கட்டில் அரிசி மாவு நல்லா தூவி விட்டுட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வேணும்னா இதை மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். அதாவது முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் சாட் மசாலா, சுவைக்கேற்ப உப்பு, காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா குலுக்கிட்டு பாருங்கள். உடச்சி காட்டேன் எவ்வளோ சூப்பராக கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.